அன்புக்குரிய இதய அன்னை ஊடக உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலே அடிப்படையான ஒரு ஜெபத்தை, இது நம்ம வாழ்வுக்கான தேவையான ஒரு ஜெபத்தை நாம் இன்றைக்கு ஜெபிக்க இருக்கின்றோம். கணவன் மனைவிக்காக. இந்த உறவு கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட உறவு. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் என்னாலும் உடஞ்சிருக்கக்கூடிய ஒரு உறவை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு கணவனுடைய வாழ்வு தியாகம் நிறைந்த வாழ்க்கை. வேலைகளுக்கு செல்லும் பொழுது எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் மறந்து தன்னுடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக வாழ்கின்ற வாழ்க்கை. நெருக்கடிகளும் ஏளனமான பேச்சுக்களும் சந்திக்கும் பொழுதெல்லாம் எல்லாவற்றையும் தாண்டி செல்கின்ற வாழ்க்கை. என்னுடைய உழைப்பில் எனக்கு அழுத்தம் இருக்கிறது, என் தொழிலில் அழுத்தம் இருக்கிறது, எல்லாவற்றையும் உள்ளே வைத்து சிந்தித்து அதை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை. எல்லாம் மனைவிக்காகவே, பிள்ளைகளுக்காகவே. இல்ல தலைவியினுடைய வாழ்க்கை, மனைவியினுடைய வாழ்க்கை தியாகமுள்ள வாழ்க்கை. எல்லா சூழல்களையும் புரிந்து வாழக்கூடிய வாழ்க்கை. பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும், கணவனை புரிந்து கொள்ள வேண்டும், அதற்காக பணிகளை செய்ய வேண்டும், வேலைக்கு செல்ல வேண்டும், இல்லத்தை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், திட்டமிட வேண்டும். விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம் தோபியா சாராவுடைய வாழ்க்கை. எவ்வளவு அழகான வாழ்க்கை, கடவுளுக்கான வாழ்க்கை, ஜெபத்தில் மூழ்கிய குடும்ப வாழ்க்கை. எல்லா காரியத்தையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும், எல்லா வாழ்வையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவரோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் மற்றெல்லாம் நம்ம கைகூடும். என்ன எல்லாவற்றையும் வாங்குவதிலே நமக்கு திறமை இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரோடு இணைந்து பயணித்தால் எல்லாம் நம்மோடு நிலைத்திருக்கும். மனைவியை அழைக்கிறார், வா நாம் ஜெபிப்போம் என்று அழைக்கிறார் தோபியா. கடவுளோடு இணைந்து இருவரும் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். குடும்பத்தில் வாழக்கூடிய கணவனும் மனைவியும் எவ்வளவுதான் வேலைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் நம்முடைய வாழ்வில் நாம் விறுவிறுப்பாக இருந்தாலும், தொழிலிலே வியாபாரத்தில் எவ்வளவுதான் மூழ்கி இருந்தாலும் ஆண்டவரை சந்திப்பதில் குறை வைக்கக்கூடாது. அந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதத்தின் ஆண்டவராக நம்மை வழியை கொடுப்பார். அந்த ஆண்டவர் ஆசீர்வாதத்தை என்னாலும் பொழிவார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பரவி பாய்கின்ற ஆறுகள் நீர்தானே, வழியோரும் வளருகின்ற தோட்டமும் நீதானே. பரவி பாய்கின்ற ஆறுகள் நீர்தானே, வழியோரம் வளருகின்ற தோட்டமும் நீர்தானே. வாசனை தருகின்ற சந்தனமும் நீர்தானே, வாசனை தருகின்ற சந்தனமும் நீர்தானே, சந்தனமும் நீர்தானே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். மன்றாடுவோமா? ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், கணவன் மனைவியை பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், கணவனுடைய உழைப்பை ஆசீர்வதியும், பாதுகாப்பான வாழ்க்கையை கொடும். அதோ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வெளியே சொல்லும் பொழுது உள்ளே வரும்போதும் பாதுகாப்பை வெளியே வரும்படியாக மனைவியை நிறைவாக ஆசீர்வதித்து நல்ல புரிதலோடு வாழ்க்கையை வாழக்கூடிய, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய, பக்குவத்தோடு வாழக்கூடிய ஆசிரியம் கொடும் ஆண்டவரே. ஜெப ரீதியான வாழ்வை வாழ்வதற்கு ஜெபமாலை செய்து ஆண்டுடைய வார்த்தைகளை வாசித்து எல்லா கஷ்டங்களும் போக்குவதற்குரிய, எல்லா தடைகளும் போக்குவதற்குரிய வல்லமையை நீதானே இருவருக்கும் கொடும். கணவனும் மனைவியும் இன்பத்திலும் துன்பத்திலும்
உடனிருந்து வாழக்கூடிய ஆற்றலை கொடும், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய பக்குவத்தை கொடும். என்னுடைய அருளும் ஆசிரும் என்னாலும் அவளை ஆட்கொண்டு வழிநடத்தல் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமேன். இணைந்து பயணிப்போம், இறை ஆசீர் பெறுவோம்.